ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ ஆஃப் மெட் சர்ஃபர்ஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஆக்ஸிலரி ஆர்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வாட்டி நோட்ஸோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நோ வரிஸ், வித்தவுட் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங்ஸ் பார்ப்போம். இதுதான் நமக்கு ஹெட்டிங்ஸ்: இன்ட்ரடக்ஷன், லொக்கேஷன், பார்ட்ஸ், பிரான்ச்சஸ் அண்ட் கிளினிக்கல். இது வந்துட்டு நம்ம இப்போ டயக்ராம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த டயக்ராம் அப்படியே பில்ட் பண்ணுவோம், ஒரு சப் டாப்பிக்காக வச்சுட்டு இந்த டயக்ராம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சப் டாபிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் போட பாருங்கள். நான் வந்துட்டு இங்கே ரஃபாக ஒன்று போடுறேன். ஸோ வந்துட்டு இந்த ஆக்ஸிலரி ஆர்ட்ரி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மேஜர் பிளட் வெசல். இது வந்துட்டு இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரி நேற்று சொல்லியிருப்பேன். இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரியோட கண்டினியூஷன் தான் இது. எங்கேருந்து ஃபஸ்ட்டு கண்டினியூ ஆகுதுன்னா இந்த கிளாவிக்கல்லேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆக்ஸிலரி ஆர்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு இந்த ஆக்ஸிலரி ஆர்ட்ரி இருக்குல்ல, நம்ம இங்கே இப்போ ஒரு கிளாவிக்கல் போட்டுப்போம். சும்மா ரவுண்ட் பல்ஜிங் தான் போடுறேன். இப்போது நம்மளோட ஆக்ஸிலரி ஆர்ட்ரி வந்துட்டு இங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த கிளாவிக்கல் பின்னாடி இருக்க போர்ஷன்லாம் வந்துட்டு சப்க்ளேவியன் ஆர்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு லோவர் பார்டர். இது வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே போகுதுல்ல, இங்கே வந்துட்டு டீரிஸ் மேஜர் இருக்கும். ஸோ டீரிஸ் மேஜர் நான் போட்டுக்கிறேன். இந்த லோவர் பார்டர் ஆஃப் டீரிஸ் மேஜர் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஆக்ஸிலரி ஆர்ட்ரி போகும். அதாவது இந்த இடம் இங்கே வரைக்கும் தான் ஆக்ஸிலரி ஆர்ட்ரி. அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆர்ட்ரினா இட் கண்டினியூஸ் அஸ் பிரேக்கியல் ஆர்ட்ரி. ஸோ இப்போ நான் அப்படியே பாயிண்ட்ஸில் காமிக்கிறேன். இன்ட்ரடக்ஷனில் மேஜர் பிளட் வெசல், continuation of subclavian artery after clavicle, and lower border of the teres major continues as brachial artery. ஸோ நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஆக்ஸிலரி ஆர்ட்ரி நம்ம நேம்லேயே வந்துட்டு சொல்லலாம் ஆக்சிலாக தான் இருக்குதுன்னு. ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்துட்டு அவுட்டர் பார்டர் ஆஃப் த ஃபஸ்ட் ரிப். சிம்பிளாக வந்துட்டு எண்டிங் ஆஃப் த கிளாவிக்கல், அதாவது இந்த வந்துட்டு ஃபஸ்ட் ரிப் அவுட்டர் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து லோவர் பார்டர் ஆஃப் த டீரிஸ் மேஜர் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு இது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் டு பிரேக்கியல் பிளெக்ஸஸ். பிரேக்கியல் பிளெக்ஸஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு பிரேக்கியல் பிளெக்ஸஸோட அது க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்குதான். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் அழிச்சு வைக்கிறேன். நம்ம டயக்ராம் பில்ட் பண்ணணும்ல. நம்ம வந்துட்டு இப்போ பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம தலைவர் ஆக்ஸிலரி ஆர்ட்ரியா வந்துட்டு மூணாக பிரியுது. இந்த மூணாக பிரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பெக்டோராலிஸ் மைனர். நான் வந்து ரஃபாக இங்கே வரைஞ்சிக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு அது பார்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட். அண்ட் இது வந்துட்டு மேலே போகும், அதாவது சுப்பீரியர் டு பெக்டோராலிஸ் மைனர். அண்ட் தென் வந்துட்டு இது செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட் வந்துட்டு பெக்டோராலிஸ் மைனர். செகண்ட் பார்ட் வந்துட்டு போஸ்டீரியர் டு பெக்டோராலிஸ் மைனர். தேர்ட் வந்துட்டு அதோட இன்ஃபீரியர். பிரான்ச்சஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு பார்ட்டுக்கும் அதுக்கான பிரான்ச்சஸ் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்துட்டு சுப்பீரியர் தொராசிக் ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. நான் நோட்ஸில் காமிக்கிறேன், நான் எழுதுறதோட. ஸோ ஃபஸ்ட் வந்து சுப்பீரியர் தொராசிக் ஆர்ட்ரி. இந்த டயக்ராம் வச்சு நம்ம ரிலேட் பண்ணலாம். மீடியல் வால் ஆஃப் தி ஆக்சிலா அந்த இடத்துக்கு வந்து சப்ளை பண்ணுது. நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன் சுப்பீரியர் தொராசிக் ஆர்ட்ரியை. இது சுப்ரீம்லாம் தேவையில்லை, சும்மா தேவையில்லாத வார்த்தையை போட்டு நம்மளை குழப்பவாங்க. அது வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு போடுங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில். அப்போ தான் வந்துட்டு மார்க் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் பிரான்ச், செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு என்னென்ன வருது. செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்ரோமியோ தொராசிக் ஆர்ட்ரி அண்ட் தென் லேட்ரல் தொராசிக் ஆர்ட்ரி. இந்த ஆக்ரோமியோ தொராசிக் ஆர்ட்ரி நம்ம நேற்றே பார்த்துருப்போம். கிளாவி பெக்டோரல் ஃபேஷியாவில் வந்துட்டு பியர்ஸ் பண்ணணுன்னு கிளாப் நிமோனிக் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நம்புறேன். இதுதான் நீங்கள் வந்துட்டு ஆக்டிவ் ரீகால்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் ரீகால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு சிம்பிளாக கிளாப்னு சொல்லி முடிக்கிறதோட வந்துட்டு டக்கு நீங்கள் வந்துட்டு கிளாவி பெக்டோரல் ஃபேஷியா அதோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் டக்குன்னு யோசிக்கணும். அண்ட் தென் வந்துட்டு லொக்கேஷன் அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸ்ட்ரக்சர்ஸ், பியர்சிங், அதோட கிளினிக்கல். நீங்கள் இப்போ கிளாவி பெக்டோரல் ஃபேஷியாவும் நீங்கள் வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ ஆர் நவ் தரோ இன் 2 questions. இதோட செகண்ட் கொஸ்டின் நீங்கள் தரோ ஆயிடுவீங்க. ஸோ வந்துட்டு செகண்ட் பார்ட்லேருந்து நமக்கு ஆக்ரோமியோ தொராசிக் ஆர்ட்ரி. நான் இதை சும்மா ரஃபாக போடுறேன். இது ஃபஸ்ட் பார்ட் டயக்ராம் நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு லேட்ரல் தொராசிக் ஆர்ட்ரின்னு. ஸோ இந்த ஆக்ரோமியோ தொராசிக் ஆர்ட்ரி நம்ம வந்து கிளாவி பெக்டோரல் ஃபேஷியாவில் சப்க்ளேவியஸ் மசில்னு சொல்லியிருப்போம். அந்த இடத்துக்கு வந்துட்டு சப்ளை பண்ணுது. இது வந்துட்டு சப்க்ளேவியஸ். இதே வந்துட்டு இந்த லேட்ரல் தொராசிக் ஆர்ட்ரி இருக்குல்ல, இந்த லேட்ரல் தொராசிக், லேட்ரல்னு அதிலே வார்த்தை இருக்குது. லேட்ரலாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன மசில் வருது? செரேட்டஸ் ஆன்டீரியர், அதாவது பாக்ஸிங் மசில். அடுத்தது வந்துட்டு தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு 3 ஆர்ட்ரி வருது. 3 ஆர்ட்ரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்ஸ்கேப்புலர். நீங்கள் அப்படியே லெஃப்ட்லேயே நோட்ஸையும் பார்த்துக்கோங்க, நான் இங்கே டயக்ராமும் காட்டுறேன். ஸோ வந்துட்டு சப்ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி ஹைலைட் பண்ணது. இந்த சப்ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிரான்ச் தரும். அது வந்துட்டு சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்ட்ரி.
இந்த சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஸ்கேப்புலர் ஆர்டரியும் சப்ஸ்கேப்புலர் ஆர்டரியும் வந்துட்டு சேர்ந்து இந்த ஸ்கேப்புலர் அனஸ்டோமோசிஸ் கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றியும் நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் முடிஞ்சால் போட பார்க்குறேன். இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்கேப்புலர் அனஸ்டோமோசிஸில் ஒரு முக்கியமான பிரான்ச்சஸ். அண்ட் தென் வந்துட்டு ஆன்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் அண்ட் போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், ரெண்டுமே வந்துட்டு அனஸ்டோமோஸ் ஆகுதுங்க. இது வந்துட்டு இந்த அனஸ்டோமோசிஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டெல்டாய்டு, ஷோல்டர் ஜாயிண்ட் அண்ட் ஹெட் ஆஃப் ஹியூமரஸ் இது 3 இடத்துக்கும் சப்ளை பண்ணுது. ஓகேவா? ஸோ வந்துட்டு சிம்பிளாக ஒரு ரிவிஷன் பார்ப்போமா இப்போ? ஓகே, இப்போ நம்ம ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷனில் பார்க்கும்போது இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மேஜர் பிளட் வெசல்னு சொன்னோம். அண்ட் தென் வந்துட்டு லோவர் பார்டர், அதனால் அவுட்டர் பார்டர் ஆஃப் த கிளாவிக்கல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் சப்க்ளேவியன் ஆர்டரின்னு சொன்னோம். ஸோ 2வது பாயிண்ட். அண்ட் வந்துட்டு லோவர் பார்டர் ஆஃப் த டீரிஸ் மேஜர் வரைக்கும் போகும்னு சொன்னோம். இது வந்துட்டு 3வது பாயிண்ட். அந்த டீரிஸ் மேஜருக்கு அப்புறம் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பிரேக்கியல் ஆர்டரி, அதாவது கண்டினியூஸஸ் பிரேக்கியல் ஆர்டரி. 4 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சிலால இருக்குன்னு சொல்லியிருப்போம். அப்புறமா வந்து எக்ஸ்டென்ஷன் மறுபடியும் அதே தான் நம்ம கதை எழுதி நம்மளோட கொஸ்டினை பெருசாக லென்த்தாக காட்ட பார்ப்போம். அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னா வந்துட்டு க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த பிரேக்கியல் பிளெக்ஸஸ். இந்த சைடில் ஒரு பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வருதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ வந்துட்டு அந்த பிரேக்கியல் பிளெக்ஸஸ் கூட ரிலேட் ஆயிருக்கு. அது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஸோ மறந்துடாதீங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்ட்ஸில் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு 3 பார்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரான்ச்சஸ் சொல்லியிருப்போம். இந்த பிரான்ச்சஸ் வந்துட்டு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சால், சாப், நிமோனிக். சால், சாப் இந்த நிமோனிக்ஸ் வந்து நான் கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், இதுக்கும் ஃபார் சேஃப்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு சுப்பீரியர் தொராசிக் வந்திருக்கும். அண்ட் தென் வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு ஆக்ரோமியோ தொராசிக் அண்ட் தென் வந்துட்டு லேட்ரல் தொராசிக். இது ரெண்டுமே செகண்ட் பார்ட்டு. அடுத்தது வந்துட்டு சப்ஸ்கேப்புலர் ஆர்டரி அண்ட் ஆன்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் அண்ட் போஸ்டீரியர் சர்க்கம்ஃப்ளெக்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த நிமோனிக்ஸ் எல்லாமே ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நிமோனிக்ஸ் தான் தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கிளினிக்கல் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளினிக்கல் தான். கிளினிக்கலில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன் அப்போ ஆக்சிலரி நர்வ் வந்துட்டு இன்ஜுரி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆக்சிலரி ஆர்டரியுமே இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது. அதுதான் நீங்கள் மென்ஷன் பண்ண போறீங்க. நோட்ஸ்லேயே நான் கொடுத்துருக்கேன். நோட்ஸோட PDF நான் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ நான் போடுறேன். ஸோ தட்ஸ் இட் உங்களோட வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க மறக்காமல். வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.